ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் டே 1 நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த டே 1க்கான ஆப்ஷனில் நம்ம எதிர்பார்க்காத எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த டே 1க்கான ஆப்ஷன்லேயே 2 பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுவும் பவன் ஷராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் இந்த 2 பேர்த்தையுமே சேர்த்து எடுத்ததெல்லாம் யாருமே சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறையவே ஷாக்கிங்கான விஷயங்கள் அந்த ஆப்ஷனில் நடந்தது. நம்ம பர்தீப் நர்வால் இந்த ஆப்ஷனில் அன்சோல்ட் ஆயிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மணிந்தர் சிங் இந்த ஆப்ஷனில் வெறும் 20 லட்சத்துக்கு தான் போயிருந்தார் பட்னா பெரஸ் டீமுக்கு. அவர் மட்டும் இல்லைங்க, பவன் ஷராவத்தும் வெறும் 59 லட்சத்துக்கு தான் போயிருந்தார் நம்ம தமிழ் லாஸ்ட் டீமுக்கு. அப்போ எல்லாருமே இந்த ஆப்ஷனில் கம்மியான விலைக்கு தான் போனாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ப்ரோ கபடியோட வரலாற்றிலேயே இந்த ஆப்ஷனில் தான் 10க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் 1 கோடிக்கும் அதிகமான அமௌண்ட்க்கு விற்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனில் இவ்வளவு பிளேயர்ஸ் இவ்வளவுக்குள்ளே அதிகமான அமௌண்ட்க்கு போனதே கிடையாது. இந்த டைம் தான் முதல் முறையாக 10 பிளேயர்ஸ் 1 கோடிக்கும் அதிகமான அமௌண்ட்க்கு போயிருக்காங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் எல்லாமே இந்த ஆப்ஷனில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்காக விற்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்க்கு விற்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்குட்டி இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலரான ப்ரோ கபடி பற்றின அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷனில் முதல் பிளேயராக வந்தது நம்ம முகமது ரேசா சியானே ஷாஜுலு தான். ஷாஜுலுவை 2 கோடியே 23 லட்சம் கொடுத்து நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட பிளேயரும் நம்ம முகமது ரேசா சியானே ஷாஜுலு தான். கண்டிப்பாக இந்த விலைக்கு ஒருத்தனா பர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் புனேரி பல்டன் இந்த 2 டீமுக்காகவும் இதுக்கு முன்னாடி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ட்ராஃபியும் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போவும் அந்த டீம்ஸ்லாம் அதிகமான விலை கொடுத்து தான் அவர் எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக ஆப்ஷனுக்கு வந்தது அவரோட குரு நம்ம ஃபசல் அத்திரச்சிலி தான். ஃபசல் அத்திரச்சிலியே வெறும் 30 லட்சத்துக்கு நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இதுவுமே ஒரு வெறித்தனமான பிக். 30 லட்சத்துக்கு ஃபசல் அத்திரச்சிலி அப்படிங்கிறது தரமான ஒரு பிக் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவரால் கேப்டன்சி தரமாக பண்ணிட முடியும். அண்ட் அதே சமயம் லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் முன்னே இருந்த மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வருதானா அது இல்லை. பட் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் மினிமம் ஒரு 50 பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்துடலாம். ஸோ 30 லட்சத்துக்கு கண்டிப்பாக வெறித்தனமான ஒரு பிக் நம்ம ஃபசல் அத்திரச்சிலி. கேட்டகரியே ஃபாரின் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இந்த 2 பிளேயர் தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி ஏயோட ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் வந்திருந்தது. இதில் 3 பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம பவன் ஷராவத்தும் இந்த லிஸ்ட்டில் தான் வந்திருந்தார். பவன் ஷராவத்தை வெறும் 59 லட்சத்துக்கு நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இது வெறித்தனமான பிக் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் ஆப்ஷனில் பல கோடிகளுக்கு விற்கப்பட்டு இருந்தார் நம்ம பவன் ஷராவத். பட் இப்போ அவர் 59 லட்சத்துக்கே தமிழ் லாஸ்ட் டீம் எடுத்திருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆப்ஷனுக்கு வந்தது நம்ம விஜய் மாலிக். விஜய் மாலிக்கை நம்ம தெலுங்கு T10 டீம் FBM யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க 51 லட்சத்துக்கு. 51 லட்சத்துக்கு கண்டிப்பாக இவருமே வெறித்தனமான ஒரு பிளேயர். அண்ட் அடுத்ததாக நம்ம பரத்தோடாவை 81 லட்சத்துக்கு நம்ம தெலுங்கு T10 டீம் எடுத்திருந்தாங்க. பரத்துமே தரமான ஒரு பிளேயர். போன சீசன் ரொம்ப அதிகமான அமௌண்ட் கொடுத்து அவர் எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. இந்த சீசனும் 81 லட்சத்துக்கு போயிருக்காரு. பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. அண்ட் அடுத்ததாக நம்ம சுபம் சிங்டேயுமே 80 லட்சத்துக்கு நம்ம தெலுங்கு T10 டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. அவருமே தரமான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு தன பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். அடுத்ததாக நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் அன்குஷை வெறும் 30 லட்சத்துக்கு இந்த ஆப்ஷனில் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இதை ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்குன்னே சொல்லலாம். அன்குஷ் மாதிரியான ஒரு பிளேயர் 30 லட்சத்துக்கு கிடைக்கிறதெல்லாம் வெறித்தனம். அடுத்ததாக இதே பெங்களூர் புல்ஸ் டீம் தான் ரைட் கார்னர் பிளேயருக்கும் இன்னொரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. யோகேஷ் அப்படிங்கிற பிளேயரை 1 கோடியே 25 லட்சம் கொடுத்து இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. யோகேஷ் ரொம்ப நல்ல பிளேயர் தான். லாஸ்ட் சீசன் தபாங் டெல்லிக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 75 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. பட் அதுக்குன்னு இவ்வளவுக்குள்ளே அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுக்கணுமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அமௌண்ட் கொஞ்சம் அதிகம். அடுத்ததாக நம்ம பட்னா பெரஸ் டீம் நம்ம தீபக்கை 86 லட்சத்துக்கு FBM யூஸ் பண்ணி திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. தீபக்கை பொறுத்த வரைக்கும் போன சீசன் அந்த கவர் பொசிஷனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். அண்ட் இந்த சீசனும் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருவார். அடுத்ததாக ஏ கேட்டகரிக்கான ரைடர்ஸ் லிஸ்ட்டில் 3 பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் அர்ஜுன் தேஷ்வாலை நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் 1 கோடியே 40 லட்சம் கொடுத்து எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வாலை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த ஒரு சில சீசனாகவே தொடர்ந்து 250க்கும் மேற்பட்ட பாயிண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி கடந்த ஒரு சில சீசனாகவே நம்பர் 1 ரைடராகவே இருந்துகிட்டு இருந்தார். போன சீசன் தான் தேவாங்க் அதிகமான பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி இவர் தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்பர் 1 பிளேயராக இருந்துட்டு வந்திருந்தார். ப்ரோ கபடி சீசன் 9ல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமுக்கு ட்ராஃபியுமே வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ ரொம்பவே நல்ல பிளேயர். 1 கோடியே 40 லட்சத்துக்குலாம் கண்டிப்பாக தரமான ஒரு பிக். தமிழ் லாஸ்ட் டீம் ஆல்ரெடி பவன் ஷராவத்தை எடுத்துட்டாங்க. இவர் எங்கே எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் தமிழ் லாஸ்ட் டீம் இவரையுமே எடுத்து மாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஆப்ஷனுக்கு வந்தது நம்ம ஆஷு மாலிக் தான். ஆஷு மாலிக்கை 1 கோடியே 90 லட்சத்துக்கு நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் திரும்ப FBM யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஆஷு மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு பிளேயர். கடந்த ஒரு சில சீசனாக நவீன் இல்லாத குறைய தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு.
இன்ஃபேக்ட் கடந்த ஒரு சில சீசனாகவே நவீனை கம்பேர் பண்ணுறப்ப இவர் தான் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த டீமை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆஷு மாலிக் இந்த சீசனும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம தேவாங் தலால 2,20,00,000 கொடுத்து நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் அதிகமான விலை மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் போன சீசன் இவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு தாராளமாக இந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம். அண்ட் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசனும் நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். அடுத்ததாக பி கேட்டகரிக்கான ஃபாரின் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமி தான் முதல் பிளேயராக வந்திருந்தார். பஸ்தாமியை 30 லட்சத்துக்கே நம்ம தபங் டெல்லி கேசி டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக 30 லட்சத்துக்கு ஒரு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருவார். போன சீசனே தமிழ் தலாஸ் டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 49 பாயிண்ட் எடுத்திருந்தார். அண்ட் அடுத்ததாக ஆல்ரவுண்டர்ஸ்க்கான கேட்டகரியில் நம்ம அன்கிட் ஜக்லான் வந்திருந்தார். அன்கிட் ஜக்லானை ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுத்து பட்னா பெரஸ் டீம் FBM யூஸ் பண்ணி இப்போ எடுத்திருக்காங்க. 1,57,00,000 கொடுத்துருக்காங்க நம்ம அன்கிட் ஜக்லானுக்கு. இவ்வளவுக்குள்ளே அதிகமான அமௌண்ட் போவார்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் போன சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சீசனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. அண்ட் அடுத்ததாக நம்ம நிதேஷ்குமாரை பெங்கால் வாரியர்ஸ் டீம் 20 லட்சத்துக்கு FBM யூஸ் பண்ணி திரும்ப அந்த டீமுக்காக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் பட்னா பெரஸ் டீம் 40 லட்சத்துக்கு நம்ம சங்கேத் ஜாவத்தை அந்த டீமுக்காக எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இவருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் புனேரி பல்டன் டீமுக்காக இப்போ பெருசாக ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது கடந்த ஒரு சில சீசனாக. பட் அந்த பொசிஷனுக்கு தேவையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக அவரால் கொடுக்க முடியும். அண்ட் அடுத்ததாக நம்ம தபாங் டெல்லி கேசி டீம் நம்ம சுர்ஜித் சிங்கை வெறும் 20 லட்சத்துக்கு இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. அண்ட் அவர் கூட சேர்த்து மகேந்தர் சிங் புல்டோசரியும் 20 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர்ஸ். காலங்காலமாக ப்ரோ கபடியோட கவர் பொசிஷனில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கவர் பொசிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. பெருசாக யாருமே அந்த பொசிஷனில் பயங்கரமாக ப்ளே பண்ணுறது கிடையாது. ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் தான் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா டீம்ஸுக்கும் இந்த ஒரு பொசிஷன் தான் ஒரு பயங்கர வீக்னஸாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் எடுத்தது ரொம்பவே நல்ல விஷயந்தான். இவங்க முன்ன மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை இவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம யூமும்பா டீம் ரிங்கு சர்மாவை 21 லட்சத்துக்கு FBM யூஸ் பண்ணி திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. ரிங்கு சர்மாவை பொறுத்த வரைக்கும் இவருமே ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயருங்க. நம்ம தமிழ் தலாஸ் டீமில் எப்படி சாகர் இருக்காரோ அதே மாதிரி தான் அங்கேயும் அவர். 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த இன்ஜுரி தான். ரிங்கு சர்மாவுக்குமே இன்ஜுரி ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி தவிர்த்துட்டு பார்த்தோன்னா இவருமே ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர் தான். 21 லட்சத்துக்கு கண்டிப்பாக வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியும். அடுத்ததான் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் சஞ்சயை 60 லட்சம் கொடுத்து இந்த ஆப்ஷனில் எடுத்திருப்பாங்க. ஸோ இவருமே தரமான ஒரு பிளேயருங்க. போன சீசன் ஹரியானாக்காக ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த சீசன் பெங்களூரு புல்ஸ் டீமுக்கு போயிருக்காரு. கண்டிப்பாக இந்த 60 லட்சத்துக்கு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியும். பெங்களூரு புல்ஸ் டீம் இந்த ஆப்ஷனில் பெருசாக யாரையுமே ரைடர்ஸ் எடுக்கலை. பட் அதே சமயம் டிஃபென்ஸில் தரமான பிளேயர்ஸ் எடுத்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பி கேட்டகரிக்கான ரைடர்ஸ் லிஸ்ட் வந்திருந்தது. இதில் முதல் பிளேயராக வந்திருந்தது நம்ம குமான் சிங் தான். குமான் சிங்கை 1,07 லட்சம் கொடுத்து நம்ம UPO டீம் எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விலைக்கு குமான் சிங் ஓரளவுக்கு ஒருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு சில சீசனாகவே அவர் ரொம்பவே அதிகமான விலைக்கு போயிட்டு இருந்தார். அந்த விலைக்கு கண்டிப்பாக ஒரு ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை. லாஸ்ட் சீசனும் 1,96 லட்சம் கொடுத்து அவர் எடுத்திருந்தாங்க. அந்த விலைக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஒர்த்து இல்லை. பட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ 1,07 லட்சம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விலைக்கு அவரால் ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர் இந்த ஆப்ஷனுக்கு வந்திருந்தார். அதாவது நம்ம மணிந்தர் சிங் தான். மணிந்தர் சிங்கை வெறும் 20 லட்சத்துக்கு பட்னா பெரஸ் டீம் இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதையுமே ஒரு ஒருத்தான பிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மணிந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன தான் வயசாகிடுச்சு, முன்ன இருந்த மாதிரி ஃபார்ம்லலாம் அவர் கிடையாது. இப்போ அவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. பழைய மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரும். மணிந்தர் சிங் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. பட் முன்ன மாதிரி வெறித்தனமாக ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்த வேலைக்கு அவரால் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். கண்டிப்பாக டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸையாவது மணிந்தர் சிங் கொடுத்துருவார். அவருக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. அது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம பட்னா பெரஸ் டீம். ஸோ பார்க்கலாம் மணிந்தர் சிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. அடுத்ததான் நம்ம நிதின் டன்கரை பெரஸ் டீம் 1 கோடி கொடுத்து இந்த ஆப்ஷனில் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த விலைக்கு ஒருத்தான பெர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியும். ஒரு சில பேர் ப்ரோ கபடியில் மட்டும் அவரை பார்த்துட்டு இந்த விலைக்கு ஒரு ஒருத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் இவரோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இருந்திருக்கு. போன சீசன் மட்டும் இன்ஜுரி வரலன்னா கண்டிப்பாக பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ பொறுத்திருந்து இந்த சீசன் பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. அண்ட் அதே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் அடுத்ததான் நம்ம மஞ்சித்தையுமே 40 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாங்க. இதையுமே கண்டிப்பாக நல்ல பிக்னே சொல்லலாம். மஞ்சித் 40 லட்சத்துக்கு ஒரு ஒருத்தனா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். அவர் பிரைமரி ரைடராக இல்லாமல் செகண்டரி ரைடராக போட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்கோர் பண்ணி கொடுப்பார் அந்த டீமுக்காக. பார்க்கலாம் இந்த நிதின் டன்கர் அண்ட் மஞ்சித் இந்த ஒரு காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்ததான் இந்த ஆப்ஷனுக்கு வந்தது நம்ம தமிழ் தலாஸ் டீமோட முன்னாள் பிளேயர் நம்ம சச்சின் தன்வர் இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட்க்கு போவார்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை.
1,05,00,000க்கு நம்ம புனேரி பெல்ட் டீம் இந்த ஆப்ஷனில் சச்சின் தென்வர் எடுத்திருந்தாங்க. போன சீசன் சச்சின் தென்வர் பெருசாக தமிழ் தலாஸ் டீமுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. 2,15,00,000 கொடுத்து எடுத்திருந்தோம் போன சீசனில். பட் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை சுத்தமாக ஒரு டெலிவரே பண்ணலை. ஒரு 4-5 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அதுக்கப்புறம் நரேந்தர் பெருசாக அவருக்கு சப்போர்ட் பண்ணலை. அண்ட் அந்த சமயத்தில் இவருமே அப்படியே டவுன் ஆகிட்டார். தமிழ் தலாஸ் டீம் பல மேட்சஸ் இவரை பெஞ்சில் தான் உட்கார வச்சுருந்தாங்க. பட் இப்போ இந்த சீசனும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம புனேரி பெல்ட் டீம் 1 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம், அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் வரைக்கும் எதிர்பார்த்தேன். அடுத்ததாக நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் 1,20 லட்சம் கொடுத்து நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. இதுவுமே கண்டிப்பாக நல்ல பிக்னே சொல்லலாம். நவீன் எக்ஸ்பிரஸ் 1,20 லட்சம் கண்டிப்பாக இந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் போயிடுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே போக மாட்டார்னு தெரியும். ஏன்னா அவருக்கு சின்ன சின்ன இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் போவார். எப்படியும் 1 கோடியை தாண்டிடுவார்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட்கே போயிருக்காரு. அண்ட் நல்ல ஒரு டீமுக்கும் போயிருக்காரு அப்படிங்கிறத ஒரு உண்மை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமில் மன்பிரீத் சிங்குக்கு கீழே எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு. இந்த சீசன் அவருக்கு அந்த இன்ஜுரி பிரச்சனை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முரட்டுத்தனமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருவார். ஓகே, இவங்க தாங்க இந்த டே 1க்கான ஆப்ஷனில் விற்கப்பட்ட வீரர்கள். அண்ட் இது போகவும் 2 பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனில் அன்சோல்டுமே இருந்தாங்க. நம்ம பர்தீப் நர்வால் அண்ட் சாஹில் குலியா இந்த 2 பிளேயருமே இந்த ஆப்ஷனில் அன்சோல்டு ஆயிருந்தாங்க. இதில் பர்தீப் நர்வால் அன்சோல்ட் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாளுக்கு முன்னக்கூட்டியே நியூஸ் வந்துடுச்சு. பட் சாஹில் குலியா அன்சோல்ட் ஆவார்னு யாருமே எதிர்பார்க்கல. கடந்த ஒரு சில சீசனாகவே தமிழ் தலாஸ் டீமோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ் தலாஸ் டீமோட ஒரு தூணாக இருந்திருக்காரு. போன சீசன் அவருக்கு பதிலாக நிதேஷ்குமார் வந்துட்டார். ஸோ அதனால் பெஞ்சுக்கு போனார். இந்த சீசன் ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அன்சோல்ட் ஆகிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பர்தீப் நர்வால் என்ன தான் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனாலுமே தொடர்ந்து ஒரு சில சீசனாக கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை ஓரளவுக்காவது கொடுத்து ஒரு 100 பாயிண்டாவது எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அன்சோல்ட் ஆவார்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. 2 நாளுக்கு முன்னக்கூட்டி நியூஸ் வந்தது ஏதோ ஒரு பெரிய பிளேயர் அன்சோல்ட் ஆக போகிறாருன்னு. நான் கூட அதை சும்மா வேணும்னே நம்ம சித்தார்த் மாதிரியான பிளேயர்ஸை சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் போக தான் தெரிஞ்சது அது பர்தீப் நர்வால்னு. பட் இதற்கப்புறம் நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நாள் டே 2 அன்னைக்கு கடைசியாக அன்சோல்டான பிளேயர்ஸோட லிஸ்ட்லாம் திரும்பவும் வரும். ஸோ அதில் கண்டிப்பாக நம்ம பர்தீப் நர்வால் அண்ட் சாஹில் குலியா 2 பிளேயருமே வருவாங்க. கண்டிப்பாக 2 பிளேயருமே ஏதாவது டீமுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா பர்தீப் நர்வால் மாதிரியான ஒரு பிளேயரை இப்படியே விட்டுற மாட்டாங்க. ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க. எடுத்து கண்டிப்பாக அவரை பெஞ்சிலேயாவது உட்கார வச்சு ஏதாவது ஃபேர்வெல் மாதிரி பண்ணியாவது அனுப்பணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிகேலோட ஒரு லெஜண்ட் நம்ம தலை MS தோனி ஆப்ஷனில் விட்டு அன்சோல்ட் ஆகி அவரோட கரியர் முடிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ பர்தீப்போட நிலைமை இருக்குது. ஸோ இப்படியே விடக்கூடாது. டே 2க்கான ஆப்ஷனில் ஏதாவது ஒரு டீம் எடுத்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி சாஹில் குலியாவை கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் எடுத்து போட்டுருவாங்க. கடைசியில் தமிழ் தலாஸ் டீம் கூட எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நிறையவே டீம் அட்லீஸ்ட் ஒரு பேக்கப்பாவது உள்ளே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ ஓகேங்க, இது தாங்க இந்த வீடியோ. நிறையவே எஃபெக்ட் போட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, சப்ஸ்கிரைப்னு ஏதாவது பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.